ஸ்பாட்ல நில்லுங்க. ஸ்பாட்ல தான் நிக்கிறோம். ஸ்பாட்ல தான் நிக்கிறோம். அலர்ட் சார், அலர்ட். அக்கா என்னக்கா பண்ணீங்க? அண்ணா இந்த ஜூஸ் நான் எடுத்துக்கிறேன். இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? அண்ணா இன்னும் 4 பேர் இருக்காங்கண்ணே. நீங்க போய் எடுத்துட்டு வரீங்களா? எடுத்துட்டு வரமா? ஓகேண்ணே. அண்ணே ஒண்ணும் இல்லண்ணே, நாங்க கூட ஜூஸ அப்புறமா குடிச்சுப்போம். ஃபர்ஸ்ட் போய் சாரி கொடுத்துறீங்களா? சூப்பர் மணி. பரம மட்டையாகி போயிட்டா. சீவா தம்பி வந்துட்டா, மயில அனுப்பி வச்சிடலாம். சரியா? இத பாரு மயில, பொய்சன விட்டு எங்கேயும் போயிடாத. அழகரு, மயில எங்கேயும் போகாம பாத்துக்கிறோம். எல்லாரும் என்கிட்ட எல்லாரும் போய் அவங்க பொய்சன நின்னுங்க. போங்க. அவ்வளவுதான். மயில மணி 8:45 ஆயிடுச்சு. ஜீவா வந்துருவாரு. ஒண்ணு பண்ணு, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருப்போம். உட்காருங்க. சொல்லு பார்த்தி. இன்னைக்கு மயில் ஏதாவது எக்ஸாம் எழுத போறாங்களா சார்? ஆமா, என்ன விஷயம்? எக்ஸாம் எழுத போறப்போ அவங்கள கடத்திட்டு போய் குடோன்ல அடைச்சு வைக்கணும்னு எம்எல்ஏ ஆளுங்க பேசிட்டு இருந்தாங்க சார். அந்த குடோன் எங்க இருக்கு? லொகேஷன் ஏதாவது தெரியுமா? அந்த லொகேஷனை பத்தி எல்லாம் அவங்க எதுவும் பேசிக்கல சார். ஆனா எக்ஸாம் காலுக்கு போறதுக்கு முன்னாடி மயில கடத்திட்டு போறதுதான் அவங்களோட பிளான். அதை எப்படியாவது முறியடிச்சு மயில சேஃபா எக்ஸாம் கால் கூட்டு போகணும் சார். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உனக்கு என்ன தகவல் கிடைச்சாலும் எனக்கு இமீடியட்டா இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே சார். அந்த எம்எல்ஏ என் பொண்ணை எக்ஸாம் எழுத விடாம தடுக்க பாக்குறானா? அவன் பையனை அரெஸ்ட் பண்ணதுக்காக இப்படி பழி வாங்கணும்னு துடிக்கிறான். அவன் என்ன செஞ்சாலும் சரி, என் பொண்ணு இன்னைக்கு எக்ஸாம் எழுதி ஆகணும். என் சுசீலாவோட வைராக்கியம் ஜெயிச்சே ஆகணும். முதல்ல அவன் குடோன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்பான். ஓகேடா, தேங்க்யூ. அண்ணே, ஒரே ஒரு நிமிஷம், நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. சொல்லுங்க சார். ஒரு சின்ன எமர்ஜென்சி, ஆஸ்பத்திரி வரைக்கும் போறோம். சரிங்க சார். பிரச்சனை பெருசா இல்லன்னா 1 ஹவர்ல வந்துருவேன். சரி. அது வரைக்கும் எஸ்பி சார்ட்ட இன்ஃபார்ம் பண்ண சார், நோ முடியுமா? ப்ராப்ளம். தேங்க்யூ. இட்ஸ் ஓகே சார். இப்ப என்ன சார் பண்றது? அழாத மயில. நானும் அம்மாவும் இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டது எல்லாமே நான் இங்க வந்து மாட்டிக்கிறதுக்காகவா? இன்ஸ்பெக்டர் கூட என்ன எக்ஸாம் எழுத விடக்கூடாதுன்னு தான் டியூட்டி போட்டாரு. அதையும் மீறி உங்க எல்லாரோட ஹெல்ப்பால நான் இவ்வளவு தூரம் வந்தோம். கடைசி நிமிஷத்துல என்ன இங்க அடைச்சு வச்சுட்டாங்களே சார். இன்ஸ்பெக்டர் தான் தடையா இருப்பாருன்னு பார்த்தா எக்ஸ் மினிஸ்டர் மூலமா இப்படி ஒரு பிரச்சனை வரும் நான் நினைக்கவே இல்ல சார். எப்படி எக்ஸாம் எழுதுனேன்னு அம்மா கேட்டா நான் என்ன சார் சொல்லுவேன்? இவ்வளவு போராடியும் என்னால எக்ஸாம் எழுதவே முடியலன்னு தெரிஞ்சா அம்மாக்கு நெஞ்சே வெடிச்சிடும் சார். அம்மாவும் நானும் இத்தனை வருஷமா இந்த நாளுக்காக தானே சார் காத்துட்டு இருந்தோம். முயற்சி பண்ணி தோத்துட்டா கூட நான் சரியா பண்ணலன்னு மனச தேத்திப்பேன். எழுதவே விடாம தடுத்துட்டாங்கன்னா நான் எப்படி சார் அம்மா முகத்துல முழிப்பேன்? அவங்க
அவங்களை எப்படி சார் சமாதானப்படுத்த போறேனே தெரியல. என்னாலேயே இந்த நிலைமையை ஏத்துக்க முடியல. இதான் வாழ்க்கைன்னு இருக்க அம்மாவால எப்படி சார் இதெல்லாம் தாங்கிக்க முடியும்? என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சா அவங்க உயிருக்கு கூட ஆபத்தாயிடும் சார். ஏய் மயிலு, அழாத மயிலு, சொல்றத கேளு. இந்த நேரத்துல நம்பிக்கையாவும் தைரியமாவும் இருக்கணும். நீ இன்னைக்கு கண்டிப்பா எக்ஸாம் எழுதுற. அந்த நினைப்ப மட்டும் உன் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கிட்டே இரு. அது கண்டிப்பா நடக்கும். எப்படி சார் இதெல்லாம் நடக்கும்? வெளியே போறதுக்கு வழியே இல்லையே. ஏதாவது நாடகம் போட்டு நம்ம வெளியே போனாலும் அவங்க அத்தனை பேரையும் நம்ம 2 பேரால சமாளிச்சுட்டு எப்படி சார் வெளியே போக முடியும்? மயிலு, இதெல்லாம் எப்படின்னு கேட்டா என்கிட்ட எந்த பதிலும் கிடையாது. ஆனா நாம இங்க இருந்து கண்டிப்பா தப்பிச்சு போவோம்னு சொல்லிட்டு என் உள் மனசு சொல்லுது. எல்லாமே முடிஞ்சு போச்சுங்கிற நிலைமை வரைக்கும் கொண்டு போய் கடைசி நிமிஷத்துல உன் வாழ்க்கையில நல்லது நடந்திருக்கு. இப்போ கண்டிப்பா ஏதோ நல்லது நடக்கும்னு எனக்கு தோணுது மயிலு. இங்க பாரு, உன்னை வெளியில கொண்டு போறதுக்கு சாமி கண்டிப்பா ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கும்னு சொல்லிட்டு நான் முழு மனசோட நம்புறேன். அடிக்கிறாங்கடா டேய், வாங்கடா டேய். டேய், அங்க ஏதோ சவுண்ட் கேக்குதுடா, வாங்கடா. சவுண்ட் கேக்குதா? வாங்கடா, வாங்கடா. டேய், வாங்கடா. டேய், யார் என்னாச்சு? அடிச்சது? யாரும் தெரியலடா. டேய், நான் தாண்டா அடிச்சேன். டேய், யாரா நீ? ரெண்டு பேரை அடைச்சி வச்சிருக்கீங்களா, அவங்கள காப்பாத்த வந்திருக்கேன். மரியாதையை அழைச்சு வச்சா அவங்க உயிர் தப்பிக்க இல்ல, எல்லாத்தையும் வெட்டி இங்கே போச்சிட்டு போயிடுவேன். இவனை அடிச்சு தூக்கி போடுங்கடா. ஏய், எங்க மேலே கை வைக்கிறியா? வெளியில ஏதோ சண்டை போடுற சத்தம் கேக்குதுல்ல? சார், நாங்க இங்கதான் இருக்கோம். சார், எங்களை கொஞ்சம் காப்பாத்துங்க. சார், யாராவது இருக்கீங்களா? அந்த அடைச்சி வச்ச நூறு இல்ல குத்திடுவேன். மரியாதை சாவி அங்கே வந்து வச்சுக்க. சார், யாராவது இருக்கீங்களா? சார், நாங்க இங்கதான் இருக்கோம், வாங்க சார். சார், எங்களை கடத்தி அடைச்சு வச்சிருக்காங்க சார். யாராவது வாங்க சார், காப்பாத்துங்க சார். சார், கேக்குதா? யாராவது இருக்கீங்களா சார்? வாங்க சார். சார், கேக்குதா? சார், யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா?
மணி ஆ, துறைக்கு போன் பண்ணி எஸ்பி ஆபீஸ்ல என்ன நிலவரம்னு விசாரி. மீட்டிங் முடிஞ்சு தலைவர் இங்க வந்துட்டாருன்னா நம்ம எல்லாரும் கூண்டோட மாட்டிக்குவோம். இதோ இப்பவே பேசிடுறேன். பண்ணு பண்ணு. சொல்லு மணி. அண்ணே சார் எங்க இருக்காருன்னு? உள்ள மீட்டிங்ல தான் இருக்காரு. மீட்டிங் இன்னும் எவ்வளவு நேரம் போகும்னு ஏதாவது தெரியுமாண்ணே? யார்கிட்டயாவது விசாரிச்சு பாக்குறீங்களா? விசாரிச்ச மணி, யாரும் சரியா சொல்ல மாட்டாங்க. எப்ப வேணாலும் முடியலாங்கிறாங்க. லேட்டா முடிஞ்சா கூட பரவாயில்ல, சீக்கிரமா முடிஞ்சா நம்ம நிலைமை சிக்கலாயிடும் மணி. ஐயோ நாங்களும் அதே டென்ஷன்ல தான் இருக்கோம்னு. மயிலுக்கு எக்ஸாம் முடிய இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. நீங்க அங்க இருந்து இங்க வர எவ்வளவு நேரம் ஆகும்? 3/4 மணி நேரம் ஆகும் மணி. சரிண்ணே, நம்ம சார் இப்பவே கிளம்பிட்டாருன்னா ஒரு 1/2 மணி நேரம் எப்படியாவது லேட் பண்ணிடுங்க. காத்து புடுங்க சொல்லு. காத்து முடிஞ்சா காத்து கூட புடுங்கி விட்டுருங்க. என்னன்னு சொல்லி லேட் பண்றது மணி? ஐயோ வண்டி எது பிரச்சனை, காத்து இல்ல, பெட்ரோல் இல்ல, ஏதாவது சொல்லி இப்படி வண்டி மேல பழிய போட்டீங்கன்னா சந்தேகம் வராதுன்னு. இப்பதான் சர்வீஸ் முடிஞ்சு எடுத்துட்டு வந்திருக்க மணி. சார் வண்டி கண்டிஷன் கேட்ட போவோம் சூப்பரா இருக்குன்னு வாய் விட்டு சொல்லிட்டேன். ஐயோ இப்ப பிரச்சனைன்னு சொன்னா சாருக்கு சந்தேகம் வந்துரும். வண்டியை காரணமா சொல்லி என்னால லேட் பண்ணவே முடியாது. ஐயோ வேற எதையாவது யோசிச்சு சொல்லுங்கன்னு. நம்ம என்ன குடியரசு தினத்துக்கு அலங்கார வண்டியா ஓட்டுறோம்? மெதுவா உருட்டுற, அடிச்சு விரட்டியா? இப்பதான் சார் சர்வீஸ் விட்டு எடுத்திருக்கோம். 20ல தான் போகணும்னு சர்வீஸ் சென்டர்ல சொன்னாங்க சார். ரொம்ப விரட்ட கூடாதான் சார். விரட்ட வேணாயா, ஒரு 40-50லயாவது போலாம்ல. மாட்டு வண்டி கணக்கா உருட்டுறியா? கொஞ்சம் அழுத்தினாலும் மக்கர் பண்ணிடுமோன்னு பயமா இருக்கு சார். மயில் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள நான் வந்துடக்கூடாதுன்னு எல்லாருமா என்னமா நடிக்கிறாங்க. நம்ம பொண்ணுக்கு நம்மளும் கொஞ்சம் நடிப்பை போட்டு எல்லாரையும் டென்ஷன் பண்ணுவோம். ஏமா போன் அடிக்குதுமா. போன் அடிக்குதே. சார் தான் கூப்பிடுறாரு போல. என்னென்ன பண்றது? தலைவர் இங்கதானே வந்துட்டு இருக்காரு, அதுக்குள்ள ஏன் போன் பண்றாரு? நம்ம எடுத்து பேசினா மயில பத்தி தான் கேட்பாரு. எடுக்காம விட்டுறதா நல்லது. பரமன் சார் போன் எடுக்கலன்னா உங்களுக்கும் எனக்கும் பண்ணிட்டா என்னென்ன பண்றது? பரமன் தான் தலைவரோட தளபதி. என்ன நடந்தாலும் போட்டு கொடுக்குறது அவன் தான் தலைவர். அவனுக்கு தான் போன் பண்ண தவிர நமக்கெல்லாம் எப்பவும் போன் பண்ண மாட்டாரு. என்னாச்சு பரமா இருக்கு? 2-3 தடவை கால் பண்ணி போன் எடுக்காம இருக்காரு. அப்ப அவருக்கு அடிக்க கூடாது, மானிய கூப்பிடுவோம். அண்ணே சார் தானே வீடியோ கால் பண்றாரு. அம்மா வீடியோ கால் எதுக்கு? இப்பதானே கூப்பிட மாட்டாருன்னு சொன்னீங்க. இங்க பாருங்க, வீடியோ கால்ல சார் கால் பண்றாரு. அண்ணே இப்ப என்னென்ன பண்றது? எடுத்து பேசுமா, வேற வழியே இல்லம்மா.
என்ன முணுமுணுப்பு சலசலப்பு. நான் பரமர நல்லா தூங்குனீங்க போல. இல்லைங்க ஆண்டவரே, வெயில் கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால களைப்பு. அப்படியா? ம். அப்புறம் ஏன் போன்ல பேசும்போது ஒரு மாதிரி வளர்ந்தீங்க? இப்ப நான் போன் பண்ணிக்கிட்டே இருந்தேன், எடுக்கவே இல்ல. நானா வளர்னேன். அதாவது சாப்பிடுறப்ப நாக்க கடிச்சிட்டேன், அதான் டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம இந்த கட்சிக்காரனுங்க நெய் 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 நெய்னு பேசிட்டே இருக்கானுங்க, தாங்க முடியலீங்க. நீங்க போன் பண்றப்ப அதான் கேட்கலீங்க. அது சரி, மீட்டிங்ல எந்த பிரச்சனையும் இல்லையே, யாரும் எந்த கலாட்டாவும் பண்ணாம பாத்துக்கிட்டீங்கல்ல? அதெல்லாம் எந்த கலாட்டாவும் இங்க நடக்கல, ஒரு பிரச்சனை இல்ல. மீட்டிங் நல்லபடியா நடந்து முடிச்சிருச்சு. சூப்பரா பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணி நாங்க பாத்துக்கிட்டோம். ஆமா, மயிலன் ஆளு கண்ணுக்கு முன்னாடி எங்கேயும் காணமே, அவளை எங்க அனுப்பிச்சிருக்கீங்க? அது புதுமணி தானே கேக்குறீங்க? பேக் சைடுல பாதுகாப்புக்காக நிக்க வச்சிருக்கேன். இல்ல அழகர்? ஆமா சார், பின்னாடிதான் இருக்கான். நீங்க போன் பண்ணப்போ கூட அவ பின் கேட்ல தான் இருந்தா. வீடியோ கால்ல உங்களுக்கு காட்டுறதுக்குள்ள கால் கட் ஆயிடுச்சு. வீடியோ காலா? ஆண்டவர் வீடியோ கால் வேற பண்ணாரா? நான் மயங்கி கிடைக்கிறத காட்டி தொலைச்சிட்டாங்களா? அத வந்து ஒரு டைப்பா பார்த்தாரா? எப்படியாவது நம்ம சமாளிப்போம். மணி, மயிலு பின்னாடி தானே இருக்கா, நானே போய் அவளை பாத்துக்கிறேன். என் கதையை முடிக்க பாத்தீங்களா? இப்ப உங்க கதையை நான் முடிக்கிறேன். தடியா ஐயோ போச்சு, நல்லா சொதப்பிட்டோம். நம்ம கதை முடிய போகுது. உங்களை தான் தேடிட்டு மேடம் பாக்கணுமா? பரமர மேடம் என்ன கூப்பிட்டுருக்காங்க, நான் போய் பேசி வரேன். நான் திரும்பி வர்றதுக்குள்ள மயில் இங்க இருக்கணும். பரம்பரை வரமா என்ன பண்றது? ஆண்டவர் சொன்னதை கேட்டையில பழையமணி. ஆமா சார். மயிலு பின்னாடி கேட்டுலாம் நிக்கிறா, போய் கூட்டு வா போ. காது கேட்கலையா? போய் அவளை போய் கூட்டு வா. மயில அழகா போய் கூட்டு வா போ. அங்க பாருமா, அங்க பாருமா. நான் உங்களை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேன் சார். நீங்க என்ன பத்தி சொல்லி உங்களுக்கும் சேர்த்து நீங்களே குழி வெட்டிக்காதீங்க. நான் எங்க குழி வெட்டினேன்? நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் எனக்கு குழி வெட்டி இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் இல்ல, நீ நினைச்சத சாதிச்சுட்டு வந்துட்ட. நீங்க எல்லாருமே இல்லனா நிச்சயமா இது நடந்திருக்காதுக்கா. என் குடும்பத்தோட எதிர்காலம், வாழ்க்கை எல்லாமே இதுலதான் இருந்துச்சு. நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் இத காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க. எனக்காக உதவி செஞ்ச நீங்க அத்தனை பேருமே எனக்கு சாமிதான்க்கா. ஏய் லூசு, கைய இருக்கு. என்ன இதெல்லாம்? இங்க பாரு, நாங்க செஞ்சது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீ எங்களுக்கு கொடுத்த அன்ப நாங்க திருப்பி கொடுத்தோம், அவ்வளவுதான். அம்மா தாயே, என் பொண்ணு நல்லபடியா எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்துட்டா. என்னோட இன்னொரு கடமையும் உன்னோட தயவால செஞ்சு முடிச்சிட்டோமா. மனசு ரொம்ப நிறைவா இருக்குமா. என்ன பரமர எல்லாம் கரெக்டா இருக்கா? பர்ஃபெக்ட். நான் மயில எக்ஸாம் எழுத போக முடியலன்னு ரொம்ப வருத்தமா இருக்கா? வருத்தப்படாத மயிலு, நல்லா படிச்சு அடுத்த வருஷம் சிறப்பா எழுதணும்னு சாமி கிட்ட வேண்டிக்க, சரியா? ஆண்டவரோட ஆசீர்வாதத்துல எழுதினாதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவேன், இல்லைங்க ஆண்டவரே? அது நம்ம டீம் எல்லாத்தையும் வர சொல்லுங்க. உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்லணும். எம்எல்ஏ மேடம் என்ன கூப்பிட்டு நீங்க எல்லாம் நல்ல டியூட்டி பாத்தீங்கன்னு என்ன பாராட்டினாங்க. நீங்க எல்லாரும் கொடுத்த பாதுகாப்புல அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம், திருப்தி.
அவங்க எனக்கு நன்றி சொன்னாங்க. அந்த நன்றியை நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்றேன். ஆண்டவரே, நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் எம்எல்ஏ கூப்பிட்டு பாராட்டுவாங்கன்னு. கிட்டத்தட்ட காலையில நீங்க போனதுல இருந்து இது வரைக்கும் கண்ணுல நல்லெண்ணெய் ஊத்தி பாத்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப அழகா இருக்கும்ல எல்லாருமே. இல்ல மயிலு, ஐ லைக் இட். அப்புறம் நான் ஸ்பெஷலா பாராட்ட வேண்டியது நம்ம பரமரம். இவருக்கு நான் 2 பொறுப்பு கொடுத்திருந்தேன். 2யுமே இவர் ரொம்ப சிறப்பா செஞ்சிட்டார். இவர் அளவுக்கு யாராலையும் செய்ய முடியாதுன்ற அளவுக்கு செஞ்சிட்டார். பரமரே, உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். நன்றிங்க ஆண்டவரே. இதுக்கான பலன் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சரிங்க ஆண்டவரே. அப்புறம் நம்ம டீம் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. இன்னைக்கு நடந்த எஸ்பி ஆபீஸ் மீட்டிங்ல தான் எனக்கே அந்த தகவலை சொன்னாங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் மோட்டிவேஷன் கிளாஸ் நடக்குது. அந்த கிளாஸுக்கு ஒவ்வொரு ஸ்டேஷன்ல இருந்தும் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. இந்த தடவை நடக்க போற அந்த மோட்டிவேஷன் கிளாஸுக்கு நம்ம ஸ்டேஷன்ல இருந்து எல்லாரும் போகணும். நீங்க யாரும் அதை மிஸ் பண்ண கூடாது. எல்லாரும் கண்டிப்பா கலந்துக்கணும். உங்க கேரியருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே? ஓகே சார். ஓகே. ஆண்டவரே, மோட்டிவேஷன் கிளாஸ் எந்த மோட்டிவேஷனுக்காக நடத்துறாங்க? நான் எதுக்கு அந்த மோட்டிவேஷன்ல கலந்துக்கணும்? அழகர் மாதிரி மோட்டிவேஷன் இல்லாதவங்க அதுல கலந்துக்கிட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? சும்மா எழுத்தெல்லாம் கேள்வி கேட்க கூடாது. மேல் அதிகாரிங்க சொன்னா அதை ஒபே பண்ணி நடக்க கத்துக்காங்க. இவ்வளவு பெரிய சீனியர் நீங்களே எப்படி மறுத்து பேசினா எப்படி? கம்பல்சரி அந்த கேம்புக்கு நம்ம எல்லாரும் போறோம். ஓகே? சரிங்க ஆண்டவரே. ஆல் ஆர் டிஸ்பர்ஸ். ஓகே சார். உனக்கு வேற தனியா சொல்லுங்க, வாயா. என்ன டிஸ்குவாலிஃபை பண்ண முயற்சி நடந்துச்சு. என்ன நிரூபிக்கிறதுக்காக நான் கிரவுண்ட சுத்தி விடாம ஓடிக்கிட்டே இருந்தேன். நம்ம பழைய எஸ்பி சார் தான் என் பக்கம் நியாயம் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்ன செலக்ட் பண்ணாரு. இத ஏன் இப்ப இங்க சொல்றேன்னா, எத்தனை தடை வந்தாலும் சரி, சோதனைகள் வந்தாலும் சரி, நான் நினைச்சதை சாதிக்க முடியும்ன்றத நான் உறுதியா நம்புறேன். அந்த தன்னம்பிக்கை தான் என்னோட பலம். பயம்னு பார்த்தா பெருசா ஒண்ணும் இல்ல. பல்லிய பார்த்தாதான் எனக்கு கொஞ்சம் பயம். அததான் நான் மாத்திக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ சார். பயம்னா அப்பான்னு சொல்ல வந்த என்னோட பொண்ணு பள்ளின்னு மாத்தி சொல்லிட்டு போய் உட்காந்துட்டான். அந்த பாடம் தான் என்னை இங்க கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கு. இன்னும் ஈஸியா சொல்லணும்னா, நீங்க ஒரு பெரிய மலையை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல எப்படிடா ஏற போறோன்னு அதை பார்த்து பயந்துட்டே இருந்தீங்கன்னா மலை ஏறுதல கிடைக்கிற சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. தூரத்துல இருக்கிற வரைக்கும் மலைப்பாவும் பிரமிப்பாவும் இருக்கிறது, பக்கத்துல போய் ஏற ஆரம்பிச்சீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம போயிடும். மலை உச்சிக்கு போனதும் ச்சே இதுக்கு போயா இவ்வளவு பயந்தோன்னு நாமளே நம்மளை பார்த்து சிரிச்சுப்போம். நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, முயற்சியே எடுக்காம நாம ரிசல்ட்ட நினைச்சு ரொம்ப கவலைப்படுறோம். அதுதான் பயத்தோட அடிப்படையே. ஒரு எக்ஸாம் எழுதணும்னா வெற்றி தோல்வின்னு 2 ரிசல்ட் தான். வெற்றி கிடைச்சா சந்தோஷப்படுவோம். அதே மாதிரி தோல்வி வந்தா அதுக்கு என்ன காரணம்னு யோசனை பண்ணி அதை சரி பண்ணத்தான் பார்க்கணும். ஆனா நாம தோல்வியை நினைச்சு பயந்துகிட்டே முயற்சி பண்றதை விட்டுறோம். இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். புரிஞ்சுதா? கடைசியா இந்த ஒரு பாயிண்டோட செஷனை முடிச்சுக்கலாம். சிங்கம் தான் வேட்டையாடின பாதைய எப்பவும் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்குமா, அதே மாதிரி நீங்க வெற்றிகரமா கடந்து வந்த பாதைய
எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களையும் அறியாம உங்க பயத்தை மீறி தான் நீங்க இதுல ஜெயிச்சிருப்பீங்க. சோ உங்களுக்கான பாடம் உங்க வாழ்க்கையிலேயே இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சு அதை அப்ளை பண்ணுங்க. அக்கா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? அப்பானா பயம்னு ஏன்கா சொன்னீங்க? நிஜமாவே எனக்கு அப்பானா பயம் மயிலு. சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். அதாங்க ஏன்னு கேக்குறேன். அவர் திட்டுவாரா இல்ல அடிப்பாரா? அதெல்லாம் செய்யவே மாட்டாரு. ஏதாவது தப்பு பண்ணிட்டா ஒரே ஒரு பார்வை, அவ்வளவுதான். அந்த பார்வையே நம்மள நடுங்க வச்சிரும். அப்படின்னா அப்பாவை உங்களுக்கு பிடிக்காதாக்கா? மேல பயம் இருந்ததால பிடிக்கலன்னு அர்த்தம் இல்ல மயிலு. எனக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும். அவரை மாதிரி பாசம் காட்டுறதுக்கு யாராலையும் முடியாது. அது அனுபவிச்சா எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? எனக்கு அந்த கொடுப்பனை இல்லாம போயிடுச்சுக்கா. ஒண்ணும் வேணாக்கா, என் அப்பாவோட கைய பிடிச்சு சும்மா நடந்தாலே போதும். இந்த உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதுதான் நான் மிஸ் பண்ணிட்டேன்க்கா. நான் அப்பவே உன்கிட்ட உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். உன்னை சங்கடப்படுத்த வேண்டாம்னு தான் விட்டுட்டேன். நீ அப்பாவை பத்தி பேசினதாலதான் நான் இதை கேட்கணும்னு நினைக்கிறேன். உன் அப்பா எங்க இருக்காரு? ஏன் உன் கூட இல்ல? அதெல்லாம் பெரிய கதைக்கா, இப்ப வேணாம். நேரம் வரப்ப உங்ககிட்ட சொல்றேன். அம்மா, நீ ஏன் அப்படி ஒரு பதில சொன்ன? நான் உன்னை எல்லார்கிட்டயும் சிங்க பெண்ணுன்னு சொல்லி வச்சிருக்கேன். சிங்கத்தையும் நேர்ல பார்த்தா கூட நாய்க்குட்டி மாதிரி ஈஸியா டீல் பண்ணுவேன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ பல்லிய கண்டா பயப்படுவேன்னு சொன்னதை என்னால நம்பவே முடியல. வீரமா இருக்கிற தைரியசாலி கூட ரொம்ப சின்ன விஷயத்துக்கு தான் பயப்படுவாங்களாம். உன் விஷயத்துல அது உண்மைன்னு ஆயிடுச்சு பாத்தியா? இல்லக்கா, எனக்கு பல்லிய பார்த்தா அருவருப்பா இருக்குமே தவிர பயம்லாம் இல்ல. அப்ப ஏன் பல்லிய பார்த்தா பயம்னு சொன்ன? அந்த நேரத்துல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலக்கா. ஏதாவது சொல்லி வைப்போமேனு தான் நான் அந்த மாதிரி அங்க சொன்னேன்க்கா. சரி, அங்க சொன்னதை விடு. நிஜமாவே உன்னை எந்த விஷயம் பயன்படுத்தும்? இல்ல பயம்ங்கிறதே உன் வாழ்க்கையில இல்லையா? பயம் இல்லாத மனுஷன்லாம் இங்க இருக்கவே முடியாதுக்கா. அப்படி யாராவது சொன்னா நிச்சயமா அது பொய்யாதான்க்கா இருக்கும். நம்ம வாழ்றதுக்கே ஒரு சின்ன பயம் தேவைக்கா. அது இருந்தாதான் நம்ம வாழணுங்கிற ஆசையோட ஓடிக்கிட்டே இருப்போம். அந்த பயம் நம்ம வாழ்க்கைய பாதிக்கிற அளவுக்கு நெகட்டிவா மாறிடக்கூடாதுக்கா. அதுதான் முக்கியம். பயத்தை பத்தி லெக்சர் அடிச்சது போதும். உன் பயம் என்னன்னு சொல்லு முதல்ல. எனக்கு இருட்டுனாதான் பயம்க்கா. கூட யாராவது இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல. ராத்திரி நேரத்துல தனியா எங்கேயாவது மாட்டிக்கிட்டேன்னா பயமா இருக்கும். ஹலோ சார், இன்ஸ்பெக்டர் குருமூர்த்தி சாருங்களா? ஆமா, நீங்க யாரு? என் பேரு ஏழுமலை சார். காந்தி நகர் ஏரியாவில் இருக்கேன். மாரிமுத்து சார் தான் உங்க நம்பர் கொடுத்தாரு. சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. எங்க வீட்டு பின்பக்கம் ஒரு காலி கிரவுண்ட் இருக்கு சார். காலையில இருந்து அந்த பக்கமா இருந்து ஒரு கெட்ட நாத்தை அடிச்சுக்கிட்டே இருக்கு. எங்களால வீட்டுல இருக்கவே முடியல சார். நாயோ மாடோ செத்து கிடக்கும்னு நினைச்சேன் சார். நாத்தம் கொஞ்சம் அதிகமா இருக்கேன். அங்க போய் பார்த்தா யாரோ ஒரு ஆளை கொண்டு போட்டுருக்காங்க சார். கொன்னு போட்டிருக்காங்களா? கொலைன்னு எதை வச்சு சொல்றீங்க? உடம்பெல்லாம் வெட்டு காயமா இருக்கு சார். செத்து 2 நாளா இருக்கும் போல. பாடி அழுகி போய் தான் இவ்வளவு நாத்தம் அடிக்குது சார். இதை இங்க இருந்து கிளியர் பண்ணாதான் எங்களால நிம்மதியா தூங்க முடியும் சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். ஆமா, எந்த ஏரியா சொன்னீங்க? காந்தி நகர் ஏரியா சார். சரி, நீங்க அங்கேயே இருக்கு, நான் உடனே வரேன். மணிமேகல, காந்தி நகர் ஏரியாவில் ஏதோ ஒரு டெட் பாடி இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. நம்ம உடனே ஸ்பாட்டுக்கு போகணும். 2 பேரும் கிளம்பி நான் வரட்டுமா? வேணாம் செல்லப்பல, பரமரம் ஸ்டேஷன்ல இல்ல, நீங்களாவது இருக்கணும்ல. இங்கேயே இருங்க. சரி, நீ கிளம்பு. என்கொயரிக்கு எப்ப கூப்பிட்டாலும் வரணும். தெரிஞ்சதை கரெக்டா சொல்லணும். மணிமேகல, இந்த ஆள் நம்பரை வாங்கி வச்சுக்க. சரிங்க சார். நம்பர் சொல்லுங்க. சார், என்ன சும்மா வேடிக்கை பார்த்துட்டு மணி, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு போன் பண்ணி வர சரிங்க சார்.
என்ன மயில ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா? இல்ல சார். சரி இந்தா மணி, நான் ஸ்டேஷனுக்கு கிளம்புறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபாரன்சிக் ஆட்கள் வந்துருவாங்க. நீங்க 2 பேரும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுங்க. போற வழியில் நான் ஆம்புலன்ஸுக்கு சொல்லிட்டு போறேன். சரியா? அவங்க வந்து பாடி எடுத்துட்டு போற வரைக்கும் நீங்க இங்கேயே இருங்க. ஓகே சார். எனக்கு இருட்டுனா பயம்க்கா. யாராவது கூட இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லக்கா. ராத்திரி நேரத்துல தனியா எங்கேயாவது மாட்டிக்கிட்டேன்னா பயமா இருக்கும். அதுவும் ராத்திரி நேரத்துல டெட் பாடி பக்கத்துல நிக்கிற வேலை வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். மணி, சொல்லுங்க சார். உனத்த காவ காக்கிறதுக்கு எதுக்கு 2 பேரு? நீ மட்டும் இங்கே இரு. ஓகே சார். இவளுக்கு தான் இருட்டு, போனோம், பேய் இதெல்லாம் பார்த்தா பயமாச்சு. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சார். அக்கா போகட்டும் சார், நான் இங்கேயே இருக்கேன். பாரு, நீ இப்ப வீம்புக்காக இருக்கிறேன்னு சொல்லுவ. அப்புறம் ராத்திரி நேரத்துல இன்ஸ்பெக்டர் வம்பா என்ன பணத்துக்கு பக்கத்துல நிக்க வச்சு போயிட்டாருன்னு நீ கம்ப்ளைண்ட் பண்ணுவ. எனக்கு எதுக்கு வம்பு? மணிமேகலை இங்க இருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மணி, உனக்கு ஒண்ணும் கஷ்டம் இல்ல? நீ இங்க இருக்கலாம்ல? நான் இங்க இருக்கேன் சார். வேணாக்கா, நீங்க கிளம்புங்கக்கா. நான் இங்க இருந்து என் டியூட்டியை பாத்துக்கிறேன். நீ பார்த்த லட்சணம் தான் எனக்கு போன வாட்டி தெரியுமே. பணத்துக்கு பக்கத்துல நிக்கிறதுக்கு பயந்துகிட்டு நீ வேற எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்ட. அதுக்குள்ள ஆம்புலன்ஸ் வந்து பாடி எடுத்துட்டு போயிட்டான். பணத்தை காணோம்னு நீ என்னையும் சேர்த்துல டென்ஷன் பண்ணி விட்ட. தவறு, திரும்ப அந்த மாதிரிலாம் நடந்துடக்கூடாது. மாணியே இங்க இருக்கட்டும். இந்த வேலைக்கு அவதான் கரெக்ட். உனக்கு சரி வராது, நீ வீட்டுக்கு போ. அது கம்ப்ளைண்ட் ஆகி அவர் பேர்ல சஸ்பெக்டர் நோட்டீஸ் இல்லையா? அந்த பொண்ணுக்கு இப்ப ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவருதான் செஞ்சிருப்பாருன்னு கண்டிப்பா ஈஸியா தெரிஞ்சிடும் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதனாலதான் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார், இப்பத்திக்கு எதுவும் பண்ணாதீங்கன்னு நான் சொன்னேன். அதையும் மீறி அந்த ஆள் ஒண்ணு இழுத்து விட்டான் பாரு. இதுல எனக்கு பழைய கதையெல்லாம் தெரியாது சார். கை நீட்டி அமௌண்ட் வாங்கினேன். வாங்கின காசுக்கு விசுவாசமா வேலை செஞ்சதானே சார் அவ உங்க ஸ்டேஷன்ல வேலை செய்யறதா கேள்விப்பட்டேன். யாரையே போட்டு சொல்லிருக்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன். பின்னாடி நீ கோச்சு கூட பாருங்க. அதான் உங்களுக்கு போன் பண்ண. என்ன மீறி என் பொண்ணை நீ தொற்றுவியாடா? உன் மூச்சு காத்து கூட என் பொண்ணு மேல படுறதுக்கு நான் விட மாட்டேன். ஹலோ, லைன்ல இருக்கீங்களா சார்? இருக்கேன் சின்ன தம்பி. நீ என்ன பிளான் பண்ணிருக்க? எப்ப அசைன்மெண்ட்டை முடிக்க போற? விடியறதுக்குள்ள முடிக்கலான்னு இருக்கேன் சார். இல்லனா ஐயா எங்க கதையை முடிச்சிருவார் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஆவேசமா இருக்காரு. சின்ன தம்பி, மயில்வான் இந்த விஷயத்துல எவ்வளவு சீரியஸா இருக்காருன்னு எனக்கும் தெரியும். காசை வாங்கிட்டேன்னு பாவம் நீ சொல்ற. அவரு சொல்ற மாதிரி தானே உன்னால செய்ய முடியும். பரவாயில்ல, நீ செஞ்சு முடிச்சிரு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே சார், போன் வச்சிடறேன் சார். ஓகே. அந்த மயில் வாங்கின அடங்க மாட்டான் போல இருக்கே. என் பொண்ணை ஏமாம் மாறி துரத்திக்கிட்டே இருக்கான். இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியலையே. இந்த நேரம் பார்த்து என் பொண்ணை நாங்க தனியா நிக்க வச்சு வந்துட்டேனே. ஒரு வகையில் அதுவும் நல்லதுதான். ஏன்னா சின்ன தம்பி அவளை தேடி வீட்டுக்கு தான் போகும். அவ அங்க இல்லன்னு தெரிஞ்சு தேடி புடிச்சிங்க வர்றதுக்குள்ள நான் போய் என் பொண்ணை சேஃபா வேற எங்கேயாவது கூட்டு போறேன். எனக்கு இருட்டும் பணத்துக்கு பக்கத்துல நிக்கிறது பயம்னு தெரிஞ்சுதா அப்பா என்ன வேணும்னு இங்க விட்டுட்டு போயிருக்காரு. என்ன அழ வைக்கதான் இப்படி எல்லாம் செய்யறாருன்னு நான் ஏன் இதை நெகட்டிவா எடுத்துக்கணும்? இதையே பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு
என் பயத்துல இருந்து நான் வெளியே வர்றதுக்கு நான் ஏன் முயற்சி செய்யக்கூடாது?